ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. வெல்கம் பேக் டு பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைல். அழகாக சமைச்சு அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். இன்றைக்கி லஞ்சு பண்ணுறதுக்கு முன்னாடி டீ குடிக்கலான்ட்டு எடுத்தேங்க. டக்குன்னு ஃபுல்லாக எல்லா இடமும் செதறிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஆரம்பித்தேன், க்ளீனிங்கே ஆரம்பித்தேன். ஆல்ரெடி ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் 2வது தடவையும் அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஆரம்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த ரெசிபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. திடீர்னு இன்றைக்கி தான் புதுசாக ட்ரை பண்ணோம். என் பொண்ணு தான் வெறுமனே சப்பாத்தி சாப்பிட்றத விட அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்குமா, கொஞ்சம் ஃபில்லிங்காக இந்த மாதிரி ரோல் மாதிரி பண்ணி கொடுங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஓகே ட்ரை பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு நேற்று ஈவினிங் நாங்கள் ஒரு டிப்பு ரெடி பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது கொத்தமல்லி தழை, முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா பன்னீர், பூண்டு, மிளகாத்தூள், பெப்பர் பவுடர், இது எல்லாத்தையுமே கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் அந்த பேஸ்ட்டு. அதுக்கு மேலே அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு காராமணி பாயில் பண்ணி வச்சது, உப்பு போட்டு பாயில் பண்ணி வச்சது, அப்புறம் பாயில் பண்ண எக்கு துருவிட்டு போட்டுட்டு அவ்வளோதான். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு கடையில் வாங்கின ஷவர்மாலாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. நிஜமாகவே இது நம்ம தான் பண்ணினதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு டீ கூட சாப்பிட்றப்ப. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாரல் ஆஃப் த சாட்ஸ் என்னென்னா, எல்லா வேலைகளும் செஞ்சுட்டே இருப்போம். கடைசியில் பார்த்தா நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுவுமே என்றைக்கோ ஒரு நாள் செஞ்சுருப்போம். நமக்கு பிடிச்ச விஷயத்த சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கு இந்த கீரை மசியல், கீரை கடைஞ்சி வச்சு அதை சாப்பாட்டில் போட்டு சாப்பிடணுன்னு ஒரு மாதத்துக்கு மேலாவே கிட்டத்தட்ட கிரேவிங்ஸ் மாதிரியே இருந்துச்சு. என் பொண்ணுக்கு இந்த கீரை கடையால் இதெல்லாம் பிடிக்காது. ஹஸ்பண்டும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஸோ என்னென்னா, எனக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக என்னோடய செல்ஃப் லவ் அப்படின்னே வச்சுக்கலாம். எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி கீரை வாங்கிட்டு வந்துட்டு அதை எனக்கு பிடிச்ச மாதிரியே கீரையை கடைஞ்சி சாதத்தில் போட்டு சாப்பிட்டாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நான் பேத்து வச்சுருக்கேனே, என் பொண்ணு சாயங்காலம் வந்ததும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுமா அப்படின்னு சொன்னாக்கா, கீரையா, சரிம்மா நான் அப்புறம் சாப்பிட்றேன், இல்லைன்னா நாளைக்கு சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடுவாள். அப்படி தாங்க எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கீரை சாப்பிடாதவங்க இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் நான் விட மாட்டேன். என்னென்னா, அப்படியே அந்த கீரையை எடுத்து கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு கீரை சப்பாத்தியாக பண்ணி கொடுத்துருவேன். அதை மேடம் சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி நமக்கு க்ளீனிங் மாரல் ஆஃப் த சாட்ஸ் நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம பண்ணிக்கணும். அது எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. மாதத்துக்கு ஒரு தடவை நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிக்கணும். அதே மாதிரி மினிமலிசத்தில் இப்போ நான் ஒரு பிளேட்டு காமிச்சேன் இல்லையா, எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருந்தப்போ 2 பிளேட்டு உள்ளே இருந்து எடுத்தேன். அந்த பிளேட்டை எடுத்து நான் இப்போ உள்ளே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சிங்க் வாஷ் பண்ணி வேலையை முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.